கருணைக்கிழங்கு புளிக்குழம்பு செய்ய தேவையான பொருட்கள்: கருணைக்கிழங்கு 1/4 கிலோ, தக்காளி 2 நம்பர், சின்ன வெங்காயம் 100 கிராம், புளி ஒரு எலுமிச்சை அளவு சைஸு, மிளகாய்த்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன், சீரகத்தூள் ஒரு அரை டீஸ்பூன், தேவையான அளவு எண்ணெய் மற்றும் தேவையான அளவு உப்பு. இப்போ முதல்ல அடுப்பு பற்ற வச்சுக்குவோம். அடுத்து ஒரு சட்டி எடுத்து அடுப்பில் வச்சுக்குவோம். தேவையான அளவு எண்ணெயை ஊற்றிக்குவோம். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு. கடுகு போட்டு தாளிச்சுக்கலாம். அடுத்து கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சுக்குவோம். இப்போ கருவேப்பிலையை போட்டு தாளிச்சு விட்டுறலாம். அடுத்து சின்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்க வரைக்கும் வதக்கிக்குவோம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது வரைக்கும் நல்லா வதக்குவோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. அடுத்து வெள்ளை பூண்டை சேர்த்து போட்டு வதக்குவோம். இந்த ஸ்டேஜில் உப்பு போட்டு வதக்குவோம். அடுத்து தக்காளியை போட்டு வதக்குவோம்.
மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் தனியா பொடி சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் சீரக பொடி சேர்த்துக்குவோம். இப்போ எல்லாத்தையும் போட்டு நல்லா கிளறி விட்டுருவோம். எல்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கட்டும். நல்லா வதக்கணும். இப்போ அடுத்து கரைச்சி வச்சுக்க புளி கரைசலை ஊற்றிக்குவோம். ஊற்றி நல்லா கொதிக்க விடுவோம். லேசமாக கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டு நல்லா கொதிக்க விடுங்க. பாருங்கள், புளிக்கரைசல் நல்லா ஒரு கொதி நல்லா கொதிச்சு நல்லா வந்துருக்கு. லேசாக கரண்டி வச்சு கிண்டி விட்டுருவோம். கிண்டி விட்டுட்டு ஏற்கனவே வேக வச்சுருக்க கருணக்கிழங்கு எடுத்து இதில் சேர்த்துடலாம். சேர்த்து லேசாக கிளறி விட்டுறோம். கிளறி விட்டு குழம்பு ஒரு கொதி வர வரைக்கும் வெயிட் பண்ணுவோம். இந்த ஸ்டேஜில் டேஸ்ட்டுக்காக ஒரு 2 டீஸ்பூன் பருப்பு பொடி சேர்த்துக்கிறேன். சேர்த்து லேசாக கிளறி விட்டுக்குவோம். பாருங்கள், நல்லா குழம்பு கொதிச்சுக்கிட்டு இருக்குது. நமக்கு தேவையான அளவு கொஞ்சம் கெட்டித்தன்மை வர வரைக்கும் லேசாக வற்ற விடுவோம். குழம்ப வற்ற விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பு அணைச்சிடலாம். பாருங்கள், நல்லா குழம்பு நல்லா வச்சு அடுப்பு அணைச்சிடலாம். சூப்பரான காரசாரமான கருணக்கிழங்கு புளிக்குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நண்பர்களே, இன்றைக்கி இந்த கருணக்கிழங்கு புளிக்குழம்பு எப்படி செஞ்சோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த கருணக்கிழங்கு புளிக்குழம்பு செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குன்றதை எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.